கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் எத்தனை ஜெனரேஷன் வந்தாலும் தியானித்து கொண்டே இருக்கலாம். அவர் மாறாதவர். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனம் எழுதி எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் இன்றைக்கும் இந்த வேத வசனத்தை படிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது இயேசுவை தியானிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு எழுதி வைத்தது போல இந்த வசனம் நம்மோடு பேசுகிறது. காரணம் என்ன சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து மாறாதவராயிருக்கிறார். அவர் மாறுகிறவர் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படி, ஜனங்கள் விடுதலையாக்கப்படும்படி, ஜனங்கள் பாவத்திலிருந்து மீட்கப்படும்படி, அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு வரும்படி தேவன் அனுப்பினார். அதனால இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய சிறப்பு. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணத்தை தியானித்தாலே நாம் ரட்சிக்கப்பட்டு விடுவோம். இயேசு கிறிஸ்துடைய விடுதலை பயணத்தை பார்த்தாலே நாம் ரட்சிக்கப்பட்டு விடுவோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் என்று வருகிறார், புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு கிறிஸ்து என்று வருகிறார். அதனாலதான் இவங்க என்ன எழுதுறாங்கன்னு சொன்னா, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. இயேசுவை விசுவாசிக்கிறவன் தோத்து போக மாட்டான். அவன் நித்திய ஜீவனுக்குள்ளாய் பிரவேசிப்பான். அவன் மகிழ்ச்சியாயிருப்பான். அவனுக்குள்ளே நித்திய ஜீவ ஊற்று ஊறிக்கொண்டே இருக்கும். மரணத்தை குறித்து பயப்பட மாட்டான். சொத்து சுகங்களை குறித்து ஆசைப்பட மாட்டான். இயேசு அவ்வளவு சிறப்பு. பிரியமானவர்களே, அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வேணுமா? நீங்க தினந்தோறும் அவரை தியானிங்க. அவர் என்னைக்கு மாறாதவர், நிலையான அன்பு வைத்திருக்கிறவர். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடட்டும். பிரசன்னம் அதிகமாக இறங்கட்டும் அப்பா. மேன்மைப்படுத்துங்க அப்பா. இயேசுவை தியானிக்க, இயேசுவை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்யும் அப்பா. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.